சட்டி கவுத்தலாமா? அங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலி. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத எப்படி குழம்பு வேஸ்ட் பண்ணுவாங்க அது தெரியாதா? கடவுள் வந்து மீனுக்காக இவர் படைச்சாரா இல்லை இவருக்காக மீன் படைச்சாங்கன்னு தெரியல. மீன் சாப்பிடாதவங்களா விட்டுருங்க, மீன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் மீன் எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு. பிளேட் வந்துருச்சு. சாப்பாடு வந்துச்சு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன வருது? ஆம்லெட்டு, மீன் வறுவல். ஆம்லெட்டு, மீன் வறுவல். ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு தானே முக்கியம். முதல்ல மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுல. மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவில் இல்லாத ஐட்டம் கிடையாது. எப்பவுமே இருக்கிற ஐட்டம் தான் மீன் வறுவல். ஆம்லெட்டு இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னு நீங்கள் இல்லை? ஏன் இதை 4 ஆம்லெட்டை போட வந்தேன், எதுக்கு 2ஆக போட்டிருக்கீங்க இவ்வளோ பெருசா? 3ஆ போட்டால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் பெருசாக சிக்கன் சாலம். இது என்னது? ரசம் ரெடி. ஓ, ரசம் வேறு இருக்கா? முதல்ல நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படிதானே? காலையில் வச்சு மீன் குழம்பு, மாங்காய் போட்டு வச்சது. மாங்காய் போட்ட வச்சு மீன் குழம்பு எல்லாம் காலி பில் கொஞ்சம் தான் இருக்கா? காலையிலே காலி ஆயிடுச்சு. மாங்காய் தான் மிஞ்சிருக்கு. ஓகே. மாங்காய் போட்ட மீன் குழம்பு சும்மாவா? காலி பண்ணிட்டாங்களே. மீன் ஒரு பீஸ் தான் இருக்கும். பனவட்டை மீன் ஆச்சா? இந்த பாருங்க, பனவட்டை மீன் கிடையாது. ஓகே, அப்புறம் அவ்வளோதானா? அவ்வளோதான். தண்ணி வேணும்ல? எத்தனை வாட்டி தான் அழகி வைப்பீங்க அம்மாவை? நீ போய் எடுத்துட மாட்டியா? பாவம், மரத்தில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து இங்கே உட்காந்துட்டோம். அவங்க அம்மா போயிட்டு எடுத்து வராங்க. தண்ணி சீக்கிரம். அப்படியே சாப்பாடு போட்டு உட்காருண்ணே. போட்டு தான் உட்காரு. பின்ன உட்காந்துட்டா போடுவாங்க. எப்படி இருக்கட்டும். ஓகே, உனக்கு ஓகே, எனக்கு சாப்பாடு கம்மியா போடுங்க. உங்களுக்கு மட்டும் அதிகமா போட்டிருக்கீங்க, எனக்கு கம்மியா போட்டு பாருங்க. நீங்க பாருங்க, சாப்பாடு யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மி? இது என்னோடது. இதை எடுத்துட்டு இது நான் வந்து பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன். பேச முடியுதுனால பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன் நானு. பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன். அப்ப யாருக்கு ஒரு ஆம்லெட்? எனக்கு ஒரு ஆம்லெட், இன்னொரு ஆம்லெட் தான். 2 பேர்ல யார் சாப்பிடுறீங்க? உங்களுக்கு வேணாமா? மீன் மட்டும் போதும். எனக்கு தேவையானுக்கு ஆஃப். சரி, நான் அப்போ இதே வச்சு சாப்பிட்றேண்ணே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட போறீங்க? எனக்கு மீன் குழம்பு தான் வேணும்ப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஊற்றுங்க பாருல. ஃபர்ஸ்ட் என்ன தான் ஊற்றிப்பேன். பனங்கோட்டை மீன் தேவையான ஊற்று. எனக்கு குழம்பு மட்டும் ஊற்றிப்பா போதும். தேவானி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால சரி போனா போதுன்னு பனங்கோட்டை மீன். யாருக்கு இன்னொன்று இருக்கு? அம்மாவுக்கு கொடுத்துரு. உங்களுக்கு வேணுமாம்மா? எனக்கு வச்சு. பனங்கோட்டை மீன் பார்த்தீங்கன்னா 10 பனங்கோட்டை மீன் குஷன் இல்லை, 2 தான் இருக்கு. மாங்காய் இன்னொரு பீஸ் சின்ன பீஸாக இருக்குது, அதான் நீ வச்சுக்கோ. ஓகே, வீட்டில் சும்மாவே இருக்கிறது கிடையாது. பார்த்தாலும் கூட்டில் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க வேணும் தான் வேலை. அவங்களுக்கே தெரியும் ஃப்ரெஷ் மீன் புஷன் தராங்களே, எங்கெல்லாம் கிடைக்கல, நீங்கள் சாப்பிட்றீங்களா, இதை போய் குறை சொல்கிறீங்களா, அவங்களே கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் பிடிச்சி வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கேருந்து போய் மீன் பிடிச்சி வரோம், தண்ணிக்குள்ளே வந்து நின்றுட்டு. மீன் சொன்னாலே மாங்காய் போட்டால் மறந்துட மாட்டார். கரெக்டாக மாங்காய் போட்டுருவாரு. மாங்காய் சீசனில் மாங்காய் பாருங்கள், ஃபுல்லாக மாங்காய் காய்ச்சி நம்ம மரத்தில். மற்ற மீன் வேணும்னா சொல்லிடுங்க, நான் சாப்பிட்றேன். உனக்கு குழம்பு மீன் இல்லை, அதனால வத்த மீன் 2. எனக்கு வந்து சின்ன மீனாக நான் ஒன்று எடுத்துக்கிறேண்ணே. சின்ன மீனாக நான் ஒன்று எடுத்துக்கிறேன். கடவுள் வந்து மீனுக்காக இவர் படைச்சாரா இல்லை இவருக்காக மீன் படைச்சாங்கன்னு தெரியல. மீன் சாப்பிடாதவங்களா விட்டுருங்க,
மீன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் மீன் எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் ஃப்ரெஷ் மீன், ஏரி மீன் எவ்வளோ நல்லதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. மீன் சாப்பிடுறவங்களுக்கு தெரியாது, மீன் கிடைக்காதவங்க தான் தெரியும். ஆமா. அதே போல நம்ம வந்து முட்டை வாங்குறதே கிடையாதுல்ல. முட்டை வந்து நாங்கள் வாங்குறதே கிடையாது வெளியில். பிராய்லர் கோழி முட்டை வாங்குறதே கிடையாது. குழம்பு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்காரு, சூப்பராக இருக்கு. சின்ன வெங்காயம் வந்து இப்போ ரேட்டு கம்மி, 3 கிலோ 100 ரூபா. ரேட் கம்மியாக இருக்கும்போது சாப்பிடுங்க, சின்ன வெங்காயத்தெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. மாங்காய் பாருங்க, அப்படி வச்சா அப்படியே தனியாக வரும், லட்டு மாதிரி. போன வீடியோ எல்லாம் கேட்குறாங்க, ரம்ஜான் கொண்டாடணும்ல, நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும் இல்லையா. தேவானி நீ சரியாக பீஸே வைக்க மாட்டியா? பையனுக்கு மட்டும் தான் வைக்கிற, தேவானி கவனிக்க மாட்டேன்றாங்க. என்ன சொல்ற அதுக்கு? அண்டாவில் நிறைய பீஸ் இருந்துச்சு, அண்டா நிறைய பீஸ் இருந்துச்சு, அதை வச்சுருந்துக்கலாம். வச்சது நீ தானே? ஆமாம். நான் சொல்லுவா, பீஸ் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலாம் சாப்பிடக்கூடாது, நிறைய தான் வச்சாங்க. பீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் அதனால தான் மறுபடியும் விட சாப்பாடு போட்டுக்காதீங்க, இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு இது நான் அப்புறமா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்ட்டு. சரியா கவனிக்கல. பீஸ் இருந்துச்சா? பீஸ் இருந்துச்சு. பீஸ் இருந்துச்சா நீ சொல்லுமா பதில்? நிறைய தான் இருந்தது. கமுக்கமாக பார்த்தா அந்த பீஸ் பத்தலன்னு அர்த்தமா? இல்ல, அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல. திட்டுங்க, நல்லா திட்டுங்கன்னு சொல்றான். அப்படியே நீங்க திட்டுங்க அப்படின்றான். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மீன். மீன் காயாச்சு, அது மீனுக்கு போனோம் நினைக்கிறேன். மீன் வேட்டைக்கு போனால் தான் மீன் கிடைக்கும். நல்லா சாப்பிடுங்க. குழம்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன்ல. குழம்பு இருக்கு. மாங்காய் யாருக்கு ஒரு பீஸ் மாங்காய் யாருக்கு வேணும்? இதெல்லாம் தேவானி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடுனா, அப்புறம் தேவானிக்கு மாங்காய் வைக்கல அது வைக்கணும்னு சொல்லுவாங்க தேவானியோடைய ரசிகர்கள். குழம்பு கொஞ்சமா ஊத்துப்பா. சாப்பிட போறியா? நான் சாப்பாடு சாப்பிடணும் விருப்பம்ல, குழம்புக்காக கொஞ்சம் சாப்பாடு. ஓகே. சட்டி கவுத்தலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலி. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத எப்படி குழம்பு வேஸ்ட் பண்ணுவாங்க தெரியாதா? ஆக்சுவலி இந்த மீன் குழம்பு வந்து காலையில் வச்சுது. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு நாங்கள் சாப்பிடும்போது. காலையில் கொஞ்சம் பூந்து வளர்ச்சிட்டாங்க தோசைக்கு, அதுவும் சொல்ல மாட்டீங்க, அமுக்கிட்டீங்க. பூண்டு வாசம் இப்படி இப்போ 3 மீன் இருந்தது, மொத்தம் 10 மீன், 7 மீன் தான் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் 4 மீன் சாப்பிட்டீங்க, நான் 3 மீன் தான் சாப்பிட்டேன். கணக்கே மாற்ற சொல்கிறாரு. கணக்கு கரெக்டாக இருக்கும்.
ஆம்லெட் வேணுன்றவங்க எடுத்துங்க, என்னை வந்து சண்டை போடாதீங்க. இருக்கு. அப்போ சென்டரில் வைக்கணும். அப்புறம் 2 பேர் மாத்திரம் எடுத்துப்போம். இந்த பக்கம் வச்சா மீன் குழம்பு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். மாங்காவை மறந்துடாதீங்க. மாங்காவும் போடலாம், கத்திரிக்காயும் போடலாம்ப்பா. நல்லா இருக்கும்ல மீன் குழம்புல. மாங்காய் தான் பெஸ்ட். சரி, ரசம் இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, ஆம்லெட் இருக்கு. அப்போ சாப்பாடு போட்டால் ரசம் ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுவோம்ல. அதுதான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் சாப்பாடு தாராளமாக போடுன்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்க சாப்பாடை. ஓகே, போதும் போதும் போதும். பிரியாணிக்கு போதும் போதும். கூச்சப்படாதம்மா, அப்புறம் வேற சாப்பாடு போடலன்னு திட்டப்படுறாங்க உங்களுடைய ரசிகர்கள்லாம். சாப்பிடுங்க, ரசம் வேற இருக்கு. கேட்கவும் சொல்லல பத்தியா? இல்ல பீஸ் நிறைய இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், நீ சரியா கவனிக்கல, சொல்ல மாட்டா பாரு. அம்மா அது எனக்கு அதிகம், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அது கம்மியா தெரியுது போல இருக்கு. அதான் அப்படி சொல்றாங்க, பீஸ் வந்து கம்மியா இருக்குன்னு. சரி, ரசம் ஊற்றியாச்சு. இன்னொரு பீஸ் சின்ன பீஸா மீன் எடுத்துக்கிறேன் நான். சின்ன பீஸா எடுத்துக்கிறேன். நீங்களே பாருங்க, சாப்பாடு வந்து நான் இன்னும் போட்டுக்கவே இல்லை. ஏன் இப்போ தான் போட்டுக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் போட்டுக்கிறாரு. மீன் பார்த்தீங்கன்னா அவனை எடுக்கவே இல்லை. இவர் 2 பீஸ் எடுக்கிறாரு. அதுவும் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பீஸ் தான் எடுத்தாரு. சாப்பாடு நீங்கள் தாராளமாக போடல. ஒன்று மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய மீனாக வச்சு நான் சின்ன மீன் தான் எடுத்துக்கிட்டேன். தெரியும்ப்பா. ஆம்லெட்டு கொஞ்சம் சின்னதாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஆம்லெட்டு சின்ன ஆம்லெட்டு, சின்ன மீன். வீட்டில் உள்ளதை வச்சு அங்காட்டுப்பா சாப்பாடு போட்டுருக்காங்க. வீடியோ கேமரா காமிக்காத பக்கம் டக்குன்னு எடுத்துட்டா நம்ம என்ன தெரியும் சொல்லுங்க பாருங்க. ரசம் எல்லாம் ஊற்றிங்க. வழி இல்லை, குழம்பு காலை ஆயிடுச்சுல. இந்த ஆம்லெட்டு வச்சுட்டு ஆம்லெட் 2 பேருக்கும். என்னப்பா, என்ன சாப்பாடு வேணுமா? எல்லாம் ஒரே ஆள் தான் சாப்பிட்ருக்கோம். என்ன நீங்கள் மொத்தமாக போடுறீங்கன்னா கொஞ்சமாக போடுங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு தொலையும். அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக போட்டேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, டேஸ்ட் பண்ணிங்க சொல்லிட்டு. இப்போ பார்த்து இங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ மீதி நம்மளுக்கே வந்துச்சு பாருங்கள். ஓகே, மீன் வேணுமா? உனக்கு மீன் வேணுமா? போதும்ப்பா, இதுவே முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க, நான் கேட்டேன் 2 பேர்ட்டையும் மீன் போதுன்ட்டாங்க. மதியம் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. வீட்டில் உள்ளதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு வாய் தான் இருக்குது. தேவன் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அவங்க பிஸியாக சாப்பிட்டுருக்காங்க. வச்ச பிறகு இந்த மீன்லாம் எடுத்து காலி பண்ணிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.